அவர்களும் அடுத்தது கண்காணிப்பு குழு தலைவர் அவர்களும் கூடி அந்த இடத்துல வந்து குடியேற்றுவாங்க மக்கள். அப்போ இந்த இடத்துல இந்த மாதம் இந்த மக்கள் குடியேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த முறை இந்த மீட்டிங் வந்து நாங்கள் சொல்லிக்கும் பெற மாட்டோம். இதை அதாவது இந்த சப்பம் மீட்டிங் இந்த டிஎஸ்கலேஷன் நார்மலைசேஷன் மீட்டிங்கை வந்து நாங்கள் கூட்ட மாட்டோம். ஏன்னா இதில் கூட்டுறதுல இது அர்த்தமும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் கதைச்சு கொண்டு வரோம். மீன்பிடி மக்களை விடணும், குடாநாட்டில் வந்து இராணுவ கடுபிடியில் குறையணும். ஆகவே இந்த முறை ஒரு பகுதியை உதாரணத்துக்கு உடனடியாக நீக்குவதாக கூறியிருக்கின்றார்கள். எந்த பகுதி என்பது 21ஆம் தேதி அறிவிப்பார். அதாவது சன நெருக்கும் வாழ்கின்ற பகுதியாக இருக்கும். இபிடிபி விவகாரம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்கள குடாநாட்டிலேருந்து வெளியுறவு வந்து கேட்டிருக்கோம். அவர்கள் இப்போ அதுக்கு முடிவை பின் சொல்வதாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் எதுவித தயக்கமும் அதில் கூறவில்லை என்றால் அவர்களை கண்டிப்பாக வெளியேற்றும்படி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். கடைசியாக இடம்பெற்ற பாதுகாப்பு ஓவல் கூட்டத்திற்கும் அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள், எட்டப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இன்று கூறப்பட்ட கூட்டத்திலும் என்ன முடிவுகள், முன்னேற்றங்கள் காணப்பட்டுள்ளன? முன்னேற்றம் எதுவும் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஏன்னா இதுவரை நடந்த கூட்டங்களில் வந்து சொல்லப்பட்ட முடிவுகளில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் நடந்திருக்கு. அங்கே வந்து வீதி தடைகள் அகற்றப்பட்டு ஒரு இயல்பு நிலையில் மக்கள் இதுகள் திருப்பப்பட்டிருக்கு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆனால் குடாநாட்டை பொறுத்தவரையில் வந்து எதுவித மாற்றமும் இதுவரை நடைபெறவில்லை. ஆகவே இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் உறுதியுமாக கூறியிருக்க என்றால் இந்த மாதம் எதுவித நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த மாதம் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வர மாட்டோம். அடுத்த மாதம் இப்போ 20ஆம் தேதி என்று போட்டிருக்கு, அதாவது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. சரியா பாதுகாப்பு உயர் விலைக்கு குடியேற்றத்தை மட்டும்தான் கட்சியா மற்றது இந்த பணமாட்டிகளுக்கு நாகர்கோவில் போக்குவரத்து எல்லாம் கதைச்சினாங்க. மீன்பிடி எல்லாம் கதைச்சிருக்கு. இப்போ அவங்க அதில் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த மாதத்துக்குள்ள இதுக்குரிய முடிவை தராவிட்டால் நாங்கள் இந்த கூட்டத்தில் கதைக்கிறத தவிர்த்து போட்டு நாங்கள் ஒரே அடியாக வெளிநாட்டில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் இதுகளை பற்றி கதைப்போம். இது தேவையற்ற விடயம் தான் இப்போ அவங்களை தெரிவித்திருக்கு. அதுவும் இப்போ எடுத்து கூறியிருக்கோம். கைபிடிப்பினர் அதில் கிரனைட் வச்சு தாக்கியிருக்கின்றார்கள், ஆயத்தோட வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் அவர்களை உடனடியாக வெளியேற்றணும்னு கேட்டிருக்கோம். உயர் பாதுகாப்பு அதே உட்பட சகல பிரச்சனைக்கு நீங்கள் இந்த கேட்டிருக்கோம். அப்படி முடிவு தராவிட்டால் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டதில்லை. இது அர்த்தம் இல்லை. என்ன இங்கே வந்து சும்மா சாப்பிட்றது அதை வந்து 20ஆம் தேதி அவங்க முடிவெடுத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். நாங்கள் நெல்லியடி சம்பவத்தில் வாய்ப்பு இருக்கு. இப்போ நடுமையில் வந்து இபிடிக்கு வந்து அரசியல் பணி என்று சொல்லி அங்கே வந்து குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் வந்து மக்கள் அங்கே வந்து விரும்பாத சூழ்நிலையும் தொடர்ச்சியாக அவர்கள் இருப்பு கூட நினைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறேன்? அவங்கள நாங்கள் வெளியேற சொல்லி தான் கேட்டிருக்கோம். ஏன்னா மக்களும் விரும்பலை. அவங்க ஒரு ஜனநாயக சக்திகளாக இருந்தால் மக்கள் விரும்புவாங்க அங்கே. ஆகவே அவங்க ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகளாக இருக்கிறபடியாக தான் மக்கள் அவங்கள வெளியேற சொல்லி கேட்குறாங்க. இந்த இபிடிபி சம்பந்தமாக நீங்கள் ஒஸ்லோவில் கதைச்சினாங்க, வெளியேற்ற சொல்லி காய்ச்சிருக்கோம் உறுதியாக. என்ன முடியும்? அது வெளியேற்றதாக தாங்க கருத்தில் எடுத்து கூறுவோம்னு கூறியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இதில் அரசாங்கம்